ஒரு அழகான காட்டுல சோனுவும் ரீட்டாவும் நல்ல இணைபிரியா நண்பர்களா இருந்தாங்க. மழை காலத்துக்காக உணவு சேகரிக்க பக்கத்து காட்டுக்கு தான் போகணும் ரீட்டா. சோனு, அந்த மரத்துல இருக்காது என்னன்னு பாரு. ஆமா ரீட்டா, நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். அது பணம் தானே? ஆமா சோனு, அது பணம் தான். நான் தான் அதை முதல்ல பார்த்தேன். அதனால எல்லா பணம் எனக்கு தான். வேணும்னா உனக்கு நான் ஒரு மூட்டை தரேன். ஆமா சோனு, அதுவும் நீ பசங்க வச்சிருக்கனாலதான். இப்படி ரீட்டா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் ஆத்த கறக்கும் போது ரீட்டாவோட பை தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. என் தோழி தானே சோனு, எனக்கு நிறைய கடன் இருக்கு, உன் பைத்தா. எனக்கும் பண தேவை இருக்கு ரீட்டா, சரி எடுத்துக்கோ. அவங்க வீட்டுக்கு போனாங்க. வந்துட்டேன்டா செல்லம். இந்த காசு எப்படி வீட்டுக்கு வந்துச்சு? சோனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து காட்டில் ஒரு மரம் இருக்கா. அந்த பணத்தை 4 பேருக்கு கொடுத்தோன்னா இன்னும் அதிகமாகுமா. அப்போது சோனு ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை பார்த்தா. இந்தாங்க என்ன, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க காசு, நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா தங்கச்சி, உன் உதவியை நாங்கள் எப்பவுமே மறக்கவே மாட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட காசு 2 மடங்கு இருந்தது. இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா, ஐயா 2 மூட்டை காசு, நம்ம திறந்து பார்ப்போம், நம்ம தான் பணக்காரங்க. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டோமே. குருவி ஏமாத்துறது தப்பு தான். ரொம்ப வருத்தமாக தன்னோட தப்பை உணர்ந்தது.